வணக்கம். U&I அப்படின்னு ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்படின்னா ஒருத்தனோட எஜுகேஷன், அவனோட பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுறது, அவனோட கெரியர் பில்டர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே சூப்பராக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வாலண்டியர் அந்த மாதிரி ரேஷியோவில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது May 5 காலையில் 6 மணிக்கு VOC பார்க், அதாவது கோயம்புத்தூரில் ஒரு வாக்கத்தான் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதன் மூலியமாக அவங்களுக்கு வந்து நிறைய வாலண்டியர்ஸ் கிடைக்கலாம். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் எல்லாமே நம்ம கலந்துக்கிட்டு நம்மளோட சப்போர்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ கம் வாக் வித் அஸ் டு மேக் அ சேஞ்ச். இந்த ஈவெண்ட்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவெண்ட் அன்றைக்கி நாங்களும் வரோம், நீங்களும் வாங்க, நம்ம எல்லாம் அங்கே மீட் பண்ணலாம். எப்படி தமிழ் சினிமாவில் ஒரு லீடிங் ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆகிற படத்துக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஹைப் அண்ட் இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாகவே இந்த படத்துக்கு இருந்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் சினிமாட்டிக் மைல் ஸ்டோன், 11 years இந்த மேக்கிங், 21 ஃபிலிம்ஸ் தாண்டி 22nd ஃபில்மாக அந்த எண்ட் கேம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எண்டிங் கொடுத்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதில் ஆப்வியஸாக வந்து இந்த ஓல்டர் மூவிஸில் உள்ள இந்த கால் பேக்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் நிறையவே இருக்குது. எங்கள் கணக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் உங்கள் கணக்கு நாங்கள் இப்போ காமிக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இது மார்வல் மூவிக்கு ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரீம் பண்ணுறதுனால அப்படி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது நிறைய போஸ்ட் கிரெடிட் அண்ட் எண்ட் கிரெடிட் சீன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக படத்தில் இருக்கும். அதே மாதிரி இதுலயுமே இந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் சொன்ன போர்ஷன் தாண்டி ஒரு டீடைல் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அது மறக்காம வந்து பார்த்துருங்க. ஸோ திஸ் இஸ் ஃப்ரீ ஸ்ட்ரீம் ஃபார் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். எவ்ரி டீடைல் கவுண்ட்ஸ். ஸ்டான்லியோட கடைசி கேமியோ அப்பியரன்ஸ் இந்த படத்தில் வச்சிருக்காங்க. ஸ்டான்லி வந்து அப்படியே காரில் போயிட்டு இருப்பார். அப்போ பின்னாடி வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, நஃப் செட் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து அவர் சொன்ன ஒரு ஃபேமஸான கோட் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ கெஸ் 1% கேன் மேக் அ டிஃபரன்ஸ், நஃப் செட் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஸ்டான்லிங்கிற அந்த 1% தான் இவ்வளோ ஒரு கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ணி நமக்குலாம் ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனை கொடுத்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்வலோட பெரிய பேக் போனாக இருந்தார். ஸோ ஒரு இப்படிப்பட்ட மனிதனுக்கு ஒரு பர்ஃபெக்டான சென்ட் ஆஃபாக இருக்கணும்னு சொல்லி அவர் சொன்ன கோட் அங்கே ரெஃபர் பண்ணி ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. ஐமன் வந்து படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ரெக்கார்டிங் பண்ணிருப்பார் இல்லைங்களா. ஆக்சுவலாக சில டயலாக்ஸ்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் ஸ்பேஸ்க்கு வந்து 21 days ஆச்சு, இல்லை 22 days ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார். 21 and 22 எதுக்காக அப்படின்னா, மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வந்து எல்லா படத்தையும் நம்ம க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் பார்க்கும்போது 21st ஃபிலிம் இஸ் இன்ஃபினிட்டி வார், 22nd ஃபிலிம் இஸ் எண்ட் கேம். 21st ஃபிலிம், அதாவது இன்ஃபினிட்டி வாரோட கிளைமேக்ஸில் தான் இஸ் கெட்டிங் ஸ்டக் இன் ஸ்பேஸ். 22nd ஃபிலிமில் வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்பேஸில் இருப்பார் இல்லைங்களா. ஆக்சுவலாக அயன்மேனோட தாட்டில் என்ன இருக்குன்னா 22nd டே வந்து அவர் ஸ்பேஸில் இறந்துருவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக நமக்கு என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா 22nd டே அவர் இறக்க போகிறதில்ல, 22nd ஃபிலிம், அதாவது எண்ட் கேமில் அவர் இறந்துருவார் அப்படிங்கிற மாதிரி தான். இது நமக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னா, அவர் ரொம்ப எனர்ஜி டவுனாக ஃபீல் பண்ணுவார். ஸோ அப்போ நெபியூவில் தான் வந்து அவரை தூக்கி வந்து உட்கார வைப்பாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த பொசிஷனை வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு மாதிரி ஃபீபிளாக உட்காந்துருப்பார், ஒரு மாதிரி ரைட் சைடில் வந்து லைட்டாக கழுத்து சாஞ்சிருக்கும். கிளைமேக்ஸ் போர்ஷனில் நம்ம பார்க்கும்போது அதே பொசிஷனில் தான் அவர் இறந்து போவார். அப்போவும் கழுத்து வந்து ரைட் சைடில் இருக்கும், லைட்டாக அப்படி சாஞ்சிருக்கும். ஸோ முன்னாடியே ஒரு சின்ன ஃபோர் ஷேடோயிங் ஒர்க் அவங்க பார்த்து இந்த மாதிரி அயன்மேன் எண்ட் கேமில் இறந்துருவார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியில் வந்து அயன்மேன் இறந்ததுக்கப்புறமா அந்த ஃபியூனரல் சீன் இருக்கும். அதில் ஒரு சிங்கிள் ஷாட் இருக்கும். அப்படியே எல்லா கேரக்டர்ஸ் அப்படியே கிராஜுவலாக அப்படியே காமிச்சிட்டே வந்துட்டு இருப்பாங்க. கேப்டன் அமெரிக்கா, ஸ்பைடர்மேன், கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி எல்லாமே. அப்போ கடைசியில் பின்னாடி வந்து ஒரு பையன் நின்றுருப்பான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது அந்த பையன் யார் அப்படின்னாலும் நம்மளால் ரெக்கக்னைஸே பண்ண முடியல. யாராக இருக்கலாம் அப்படின்னு நம்ம தேடி பார்த்ததுக்கப்புறமா தெரியுது அந்த பையன் வேறு யாரும் இல்லை. அயன்மேன் 3ல் வந்துட்டு டோனிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு பையன் இருப்பான்ல, அந்த வாட்ச்லாம் கொடுத்து அவங்க 2 பேர் சேர்ந்து அந்த சூட்டுக்கெலாம் சார்ஜ் பண்ணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருப்பான் அந்த பையன். அவங்க 2 பேர் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே மாறிடுவாங்க கிளைமேக்ஸ் போகும்போது. ஸோ அந்த பையன் தான் அது இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான். ஸோ அந்த 2 பேரோட ரிலேஷன்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்கிறத வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி கிளைமேக்ஸில் வந்து இப்படி ஒரு கேமியா கொடுத்தது வந்து ஃபியூனரல் சீனை இன்னும் நல்லாவே டச்சிங்காக மாற்றிடுச்சு. அயன்மேன் டெசராக்ட் எடுக்கிறதுக்கு 1970s போவார். அப்போ அயன்மேனோட அப்பா கூட ப்ரொஃபஸர் ஜோலா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ப்ரொஃபஸர் ஜோலா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கான்ஷியஸ்னஸை கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அவர் ஃபிசிக்கலாக இறந்து போனாலுமே அந்த கம்ப்யூட்டர் மூலியமாக உயிர் வாழ்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜரில் கூட கேப்டன் அமெரிக்காவும் பிளாக் விடோவும் அந்த கான்ஷியஸ்னஸ் கூட பேசுகிற மாதிரி சீன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. 1972 தான் இவர் சிக்காய் இறந்து போவார். ஸோ 1970s வந்து ஒரு ஹியூமனாக தான் இருப்பார். ஸோ அயன்மேனோட அப்பா வந்து அப்போ ப்ரொஃபஸர் ஜோலா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சூப்பராக எடுத்திருக்காங்க. அண்ட் இதை தாண்டி கேப்டன் அமெரிக்கா காமிக்ஸ்லையும் ஒரு ஸ்டோரியில் வந்து ஜோலா வந்து வில்லனாக வருவார். அப்போ வந்து கேப்டன் அமெரிக்கா வந்து வயசான மாதிரி வச்சுருப்பார். ஸோ எண்ட் கேம்லேயுமே கேப்டன் அமெரிக்கா வந்து கடைசியில் வந்து வயசாயிரும். ஸோ இது எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணி ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க.
கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் மூவியில் வந்து பெக்கி கார்ட்டருக்கு வந்து ஸ்டீவ் ராஜர்ஸ் ஒரு டான்ஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. பட் தென் கிளைமேக்ஸ் நடக்கிற இவெண்ட்ஸ்னால அது வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாத மாதிரி போயிடும். என் கேமில் வந்துட்டு அந்த ஸ்டோன்ஸ்லாம் ப்ராப்பரான டைம் லைனில் போய் அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு பாஸ்ட்லேயே இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ ஃபைனலாக ஆஃப்டர் மெனி இயர்ஸ் வந்துட்டு அந்த டான்ஸ் வந்து அந்த ப்ராமிஸ் வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத வந்து காமிப்பாங்க. டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பேக்ரவுண்டில் ஒரு சாங் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். அந்த சாங்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் பின் அ லாங் டைம் அப்படின்ட்டு. ஸோ இத்தனை இயர்ஸ் கழிச்சு அந்த ப்ராமிஸ் வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் வந்து இங்கே சிம்பாலிக்காக காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா இந்த சாங் வந்து 1945 வந்து ரொம்பவே பெரிய ஹிட்டாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வேர்ல்டு வார் 2 முடிச்சுட்டு உயிரோடு இருந்த அந்த சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் வந்து மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போகும்போது ஸோ அங்கே இருக்கிற அந்த ஃபீலிங்கை வந்து இந்த சாங் பயங்கரமாக கன்வே பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு சாங் லிரிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட லைஃப் சிச்சுவேஷன்ஸ்க்கு ரொம்ப மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ சூப்பராக அந்த இடத்துல அந்த சாங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. அவெஞ்சர்ஸ் வந்து டைம் ட்ராவல் பண்ணி போவாங்க இல்லைங்களா, அந்த மிஷன் பேர் டைம் ஹைஸ்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஏன் டைம் ஹைஸ்ட் அப்படின்னா இன்ஃபினிட்டி வாரோட ரைட்டிங் பேட்டர்ன் வந்து ஒரு ஹைஸ்ட் மூவி பேட்டர்னில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைட்டர் டிசைட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. அது வந்து ஒரு இடத்துல மென்ஷன் கூட பண்ணியிருப்பாங்க. என் கேமோட ரைட்டிங் பேட்டர்னும் அதே மாதிரி தான் ஆக்சுவலாக இருக்கும். இன்ஃபினிட்டி வாரில் தானோஸ் அந்த ஸ்டோன்ஸ்லாம் தேடி போவார் இல்லையா, இங்கே வந்து அவெஞ்சர்ஸ் வந்து அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் தேடி போகிறாங்க. நெபியூலாவோட மெமரி ஃபைல்ஸ் வச்சு நிறைய விஷயங்களை தானோஸ் வந்து இன்ஃபினிட்டி வாரில் கண்டுபிடிப்பார். த சேம் திங் வந்து இங்கே என் கேம்லேயும் நெபியூலாவோட மெமரி ஃபைல்ஸை வச்சு தான் தானோஸ் நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பார். கமோரா வந்து வார்மரில் அந்த சோல் ஸ்டோனை தேடி போகிறப்போ இறந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கேமரா ஆங்கிள் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பின்னாடி வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடும். என் கேமில் ஸ்கார்லெட் ஜான்சன் அதாவது பிளாக் விடோ இருக்காங்க இல்லைங்களா, அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க அவங்க லைஃப்பை. அங்கேயும் ஒரு ஆங்கிள் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடும். ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்ஃபினிட்டி வாரோட ரைட்டிங் பேட்டர்ன்லேருந்து என் கேமோட ரைட்டிங் பேட்டர்னில் வந்து இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த காரணத்தினால தான் அந்த ஹைஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து என் கேம்லேயுமே ரீட்டைன் ஆயிருக்கு. பட் இங்கே அவெஞ்சர்ஸ் வந்து டைம் ட்ராவல் பண்ணி போய் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா, ஸோ அதனால் அந்த டைம் ஹைஸ்ட் அப்படிங்கிற பேர் வந்து வந்திருக்கு. மார்வலோட 2 பிவட்டல் கேரக்டர்ஸ் வந்து அயன் மேன் அண்ட் கேப்டன் அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். அவங்க 2 பேரோட ஆரிஜின் ஸ்டோரியில் உங்களோட கேரக்டர் ஆர்க் வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சரில் வந்து அவர் ஒரு பக்கா சோல்ஜர் மாதிரி வந்து சூப்பராக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவர் கண்ட்ரிக்கு வந்து அவர் சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட மெயின் மோட்டிவாக இருக்கணும். அது வந்து அவர் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்குள்ள அவர் வந்து எந்த விதத்துலையும் வந்து ஹெசிடேட்டும் பண்ண மாட்டார். பட் அட் த சேம் டைம் அயன் மேனோட கேரக்டரைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் பயங்கரமாக ஒரு பில்லியனர் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த வெப்பன்ஸ் மேனுஃபேக்சர்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி இருப்பார். பட் தென் ஆஃப்டர் ஒன் பாயிண்ட் ஆஃப் த ஃபிலிம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த கேரக்டர் ஆர்க் வந்து அவர் ஸ்டார்ட் ஆகும். அங்கேருந்து மற்றவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ் வந்து அவர் எடுத்துகிட்டே இருப்பார். அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம வந்து மற்ற பீப்புளெலாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் ஃபீல் பண்ணுவார். அந்த அவெஞ்சர்ஸ் 1ல் வந்துட்டு தானோஸோட ஆர்மியை பார்த்துட்டு அதுக்கு அகேன்ஸ்ட் எடுக்கிற ஸ்டெப்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இது மாதிரி தான் அவரோட கேரக்டரை வந்து ஃபுல்லாகவே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கடைசியில் ஃபைனலாக எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு அயன்மேன் தான் ஒரு கீயாக இருக்கார் அப்படிங்கிறது வந்து அவரோட கேரக்டர் ஜேர்னியை வந்து சூப்பராகவே வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் அமெரிக்காவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹில் ஆல்வேஸ் வாண்ட் டு சர்வ் ஹிஸ் கண்ட்ரியில். ஸோ வந்து அவர் கண்ட்ரியுமே ஃபுல்லாக சர்வ் பண்ணுற மாதிரியுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் கடைசியில் ஒரு நார்மல் சிவிலியன் லைஃப் அவர் லீட் பண்ணுறதுக்குமே அவர் ப்ராப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவர் அந்த ஸ்டோன்ஸில் கொண்டு போய் அந்த ப்ராப்பர் டைம் லைனில் வச்சு. ஸோ இங்கேயும் வந்துட்டு ஒரு குட்டி ஸ்வாப் மாதிரி பண்ணியிருக்காங்க. கேப்டன் அமெரிக்கா எப்படி ஒரு சோல்ஜராக ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா ஒரு சிவிலியன் லைஃப்க்கு லீடர் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி போகிறாரோ அதே மாதிரி அயன்மேன் வந்துட்டு ஒரு நார்மல் சிவிலியன் லைஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஒரு சோல்ஜருக்கான கேரக்டராக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சூப்பராகவே இருக்குது. 1970 அயன்மேனுக்கும் அவங்க அப்பாவுக்கு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். அப்போ அயன்மேனோட அப்பா வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லுவார். அப்போ அயன்மேனும் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கிறத சொல்லுவார். அதுக்கு வந்து அயன்மேனோட அப்பா வந்து பொண்ணாக இருந்தாலே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவர் ஏன்னு கேட்கும்போது இல்லை பையனாக பிறந்துட்டா இவரை மாதிரியே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் விட்டுட்டு பெட்டர் குட்காக ஒர்க் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவார். அண்ட் அந்த பிறந்த பையன் தான் அயன்மேன். ஸோ அவர் சொன்ன மாதிரியே கிளைமேக்ஸ்லையும் இவர் வந்து அவர் ஃபேமிலிலாம் விட்டுட்டு மித்த லைஃப்காக வந்து இவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவார் ஒரு லைஃபை. ஸோ இப்போ வந்து இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா டோனி ஸ்டார்க்கோட பொண்ணு மார்கன் வந்து இந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்லேயே ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரொம்ப அழகாக வாழ்வாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அயன்மேனோட ஃபியூனரல் சீன்லேருந்து இன்னொரு டீட்டெயில் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தா அந்த லாங் ஷாட்ஸ் ஒன்றில் ஒவ்வொரு கேரக்டர் யார் யாரெல்லாம் ஃபியூனரல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிற ஷாட்டில் கடைசியாக தான் வந்து நிக் ஃபியூரி வந்து காமிப்பாங்க. அப்போ ஒரு ஃபேஸில் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஸோ ஏன் அந்த எக்ஸ்பிரஷன் அவர் ஃபேஸில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஏன் கடைசியாக நிக் ஃபியூரியை காமிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அயன்மேன் 2 எண்டிங்கில் வந்து நிக் ஃபியூரியும் டோனி ஸ்டார்க்கும் பேசிகிட்டு இருப்பாங்க அவெஞ்சர்ஸ் இனிஷியேட்டிவ் பற்றி. அப்போ வந்து அவங்க ஒரு ரிப்போர்ட் இருக்கும். அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து அயன்மேன் இஸ் எலிஜிபிள் டு பி அ அவெஞ்சர் அப்படிங்கிற மாதிரி, பட் டோனி ஸ்டார்க் வந்து நாட் ரெக்கமெண்டட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கும். ஸோ நிக் ஃபியூரி வந்து என்ன சொல்லுவார்னா நீங்கள் வந்து இப்போதைக்கு எங்க கூட ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த சீன் வந்து அங்கேயே முடிஞ்சிருது. பட் என் கேமில் என்ன நடக்குது அப்படின்னா டோனி ஸ்டார்க் தான் வந்து கிளைமேக்ஸில் வந்து அவரோட லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாரையுமே வந்து காப்பாற்றுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ வந்து என்ன ஆக்சுவலி அவங்க டேரக்டாக மீன் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து யாரை வந்து ஸ்டார்டிங் இனிஷியலாக வந்துட்டு இவர் வந்து அவெஞ்சராக இருக்க தேவை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது டோனி ஸ்டார்க் நாட் ரெக்கமெண்டட் டு பி அன் அவெஞ்சர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்கல்ல, அவர் தான் வந்து அவரோட லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாரையும் காப்பாற்றுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐ ஆம் அயன்மேன் அப்படின்னு அவர்
சொல்கிற அந்த கடைசி டயலாக் மூலிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அயன்மேன் டோனி ஸ்டார்க் வெவ்வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறது சூப்பராகவே கன்வே பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. MCUவில் வந்த எல்லா படத்துலையுமே போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் ஆக்சுவலாக இருக்கும். பட் எண்ட் கேமில் மட்டும் அது இல்லை. ஆக்சுவலாக அவங்க வந்து விஷுவலாக வைக்கல, சவுண்டாக வச்சுருக்காங்க. ஒரு மெட்டலை வந்து ஹேமர் வச்சு அடிக்கும் போது ஒரு சவுண்டு வரும் இல்லைங்களா, அந்த சவுண்ட் தான் இங்கே இருக்கும். இந்த சவுண்ட் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா அயன்மேன் 1ல் டோனி ஸ்டார்க் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் சூட்டை கிரியேட் பண்ணும்போது ஒரு மெட்டலை வந்து ஹேமர் வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ அந்த சவுண்டை தான் வந்து இங்கே ரீடைன் பண்ணியிருக்காங்க. மார்வல் யூனிவர்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்குது இல்லையா, ஸோ இதுக்கு முக்கியமான காரணம், ஒரு பெரிய காரணம் அயன்மேன் 1 அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில் அயன்மேன் என்ற கேரக்டரை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை வந்து இங்கே ரீடைன் பண்ணி வச்சுருக்காங்க.